துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த துலாம் ராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. துலாம் ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்ப வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம், கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால் குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த துலாம் ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸில் உங்கள் குலதெய்வத்தோட பெயரை எழுதுங்க. தெரியாதவங்க எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ இன்னைக்கான துலாம் ராசி பலன்களுக்குள்ளே போகலாம் வாங்க. துலாம் ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழாவே நடக்க போகுதுங்க. தேவகுரு பிரகஸ்பதி ராசி மாற்றம் செய்கிறாருங்க. இப்போது உங்களின் 5 பெரிய கனவுகள் நனவாக போகின்றன. ஆனால் எச்சரிக்கை நேயர்களே, இந்த வீடியோவை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நீங்கள் வருத்தப்பட நேரிடும். இந்த வீடியோவை முன்பே பார்த்திருந்தால் இந்த காலகட்டம் எனக்கு மிகச்சிறந்ததாக இருந்திருக்குமே என்று நீங்களே நினைப்பீர்கள். ஆனால் நேயர்களே, இன்று இந்த வீடியோவில் நான் கூறப்போகும் கணிப்பு சாதாரணமான கணிப்பில்லைங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைய போதுங்க. ஆனால் உங்களின் ஒரு சிறிய தவறு உங்கள் வரக்கூடிய நாட்களை முழுவதும் கெடுத்து விடலாம். எனவே நீங்கள் என்ன தவறு செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் கூறப்போகிறேன். நேயர்களே, கடந்த 6 மாதங்களான இந்த 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே ஆகிய மாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக கசப்பான மாதங்களாக இருந்தன. உங்கள் சொந்த மனிதர்களும் உங்களை துன்புறுத்தினார்கள், அந்நியர்களும் உங்களை துன்புறுத்தினார்கள். யாரும் உங்களை சும்மா விடவில்லை. பண ரீதியாகவும் சரி, உணர்வு பூர்வமாகவும் சரி, நீங்கள் அனைத்து விதத்திலும் உடைந்து போயிருக்கிறீர்கள். நண்பர்களே, உங்களின் ஒவ்வொரு காரியமும் முடியும் தருவாயில் கெட்டு போயிருக்கும். பணம் வந்தாலும் தங்கவில்லை. எல்லா பக்கமிருந்தும் குழப்பங்கள் மட்டுமே நீடித்தன. வாழ்க்கை ஒரு சிக்கலான இடத்தில் மாட்டிக்கொண்டது போலவும் அதிலிருந்து வெளியே வர வழியிலேயே என்பது போலவும் உங்களுக்கு தோன்றியது. துலாம் ராசி நேயர்களே, யாருக்காக நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தீர்களோ, யாருக்காக உங்கள் கனவுகளை தியாகம் செய்தீர்களோ அதே மனிதர் தான் கடந்த காலத்தில் உங்களுக்கு பெரிய துரோகம் செய்துள்ளார். இதை நான் நன்றாக அறிவேன். ஏனெனில் நேயர்களை, நீங்கள் மற்றவர்களுக்காக செய்வதில் கொஞ்சமாவது உங்களுக்காக செய்திருந்தால் இன்று உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. உங்களுக்கு புதிய கதையை எழுதப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் அதிர்ஷ்டம் திடீரென மாறப்போகிறது. தேவகுரு பிரகஸ்பதி ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு மாறிட்டாருங்க. ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரனும் கடகராசிக்கு மாறிடுவாருங்க. ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு போயிடுவாருங்க. ஜூன் 21ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கு போவாருங்க. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பலவீனமானவர் என்று நினைத்தவர்கள், உங்களை ஏழை என்று நினைத்தவர்கள், உங்களை உதவாக்கரை என்று நினைத்தவர்கள் இப்பொழுது உங்களின் வளர்ச்சியை கண்டு உங்கள் கால் அடியில் விழப்போகிறார்கள். நேயர்களே, இக்காலகட்டத்தில் நாலாபுறம் இருந்தும் மகிழ்ச்சி வருவதை காண முடிகிறது. ஆனால் உங்களின் ஒரு சிறிய தவறு உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம். ஏனெனில் நீங்கள் பெரும்பாலும் உற்சாகத்தில் அறிவை இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் உங்களை விட மற்றவர்கள் அதிகம் நம்புகிறீர்கள். உங்கள் சொந்த மனிதர்களை விட மற்றவர்கள் மீது அதிக அக்கறை காட்டுகிறீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை சீரமைப்பதிலேயே நீங்கள் எப்போதும் கவனம் செலுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் உங்களை பற்றி நல்லதாக நினைத்ததில்லை. ஆனால் இப்போது வந்துள்ள இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்காக எதையாவது செய்வதற்கான நேரம். தொழில் துறையில் பெரிய ராஜயோகம் உருவாகிறது. தேவகுரு பிரகஸ்பதி 10ஆம் வீட்டில் அமர்ந்து தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வருவார். வியாபாரம், வேலை என எதில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் இப்பொழுது அதிலிருந்து வெளியே வரப்போறீங்க. கடந்த காலத்தில் உங்களின் ஒவ்வொரு உழைப்பும் வீணாகி போனது. எவ்வளவு
கடினமாக உழைத்தீர்களோ அந்த அளவுக்கு அதில் சிக்கி கொண்டீர்கள். பணம் வந்தாலும் அதை உங்களுக்காக செலவிட முடியவில்லை, வீணாகவே போனது. மகிழ்ச்சி வந்தாலும் அதை அனுபவிக்க முடியவில்லை. அப்படித்தானே நடந்தது? வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்களின் ஒவ்வொரு நம்பிக்கையும் உடைந்து அப்படி நடந்திருந்தால் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் இப்பொழுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களின் 5 பெரிய கனவுகள் நனவாக போகின்றன. சில சவால்களும் உள்ளன. அதிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அனைத்து தகவல்களையும் கொடுக்க போகிறேன். வாருங்கள், இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். முதலாவதாக, இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் துல்லியமான ராசி பலனை நான் உங்களுக்கு கூறியுள்ளேன். எனவே வீடியோவை லைக் செய்வது உங்கள் கடமை. கமெண்ட் பாக்ஸில் நேயர்களே உண்மையான மனதுடன் பக்தியுடனும் நீங்கள் ஓம் முருகா போற்றி என்று கட்டாயம் எழுதுங்கள். ஏனெனில் இந்த காலகட்டம் முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க போறாருங்க. முருகப்பெருமான் உங்கள் கெட்டுப்போன அதிர்ஷ்டத்தை எப்போதும் பிரகாசிக்க செய்யும் ஒரு தெய்வம் ஆவார். நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்த போதெல்லாம் உங்களுக்கு முருகப்பெருமான் தான் உங்களை அந்த சிக்கலிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவருக்காக கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி என்று கட்டாயம் எழுதுங்கள். இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்ய விரும்பினால், வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையில் சிக்கியிருந்தால், எதிர்காலத்தில் பணம் வருமா வராதா, கடனிலிருந்து வெளிவர முடியுமா முடியாதா என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கமெண்ட் செய்யலாம். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் வழிகாட்டுதலையும் பெறலாம். இப்பொழுது ராசிக்கான பலனை பார்ப்போம். நேயர்களே, கடந்த காலகட்டத்தில் கடன்கள் அதிகரித்து கொண்டே போனது. உங்களது துலாம் ராசி ஒருமுறை இந்த கடன் வலையில் சிக்கிவிட்டால் அதிலிருந்து மீள்வது கடினம். இந்த கடனை அடைக்க நினைத்து நீங்கள் மேலும் அதில் சிக்கிக் கொள்கிறீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குறீங்க. ஆனால் இப்போது சனி பகவான் கடன் வீடான 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து தற்போது ரேவதி நட்சத்திரத்திலும் பிரவேசித்துள்ளார். எனவே கடனிலிருந்து உங்களுக்கு பெரிய அளவில் விடுதலை கிடைக்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். கடனிலிருந்து விடுபட்ட இது உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாகும். எப்படி பார்த்தாலும் கடனிலிருந்து வெளியே வர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களால் எளிதாக கடனிலிருந்து வெளியே வர முடியும். இதற்கு அடுத்தபடியாக மிகவும் கவனமாக கேளுங்கள். மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி, எதிரிகள் எப்போதும் உங்கள் வாழ்க்கை பாழாக்கியுள்ளனர். போலி முகமூடி அணிந்து கொண்டு உங்களுக்கு சொந்தமானவர்கள் போல் நடிக்கும் சிலர் உங்களை முன்னேற விடாமல் தடுத்துள்ளனர். நேரில் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். நீங்கள் தான் தனக்கு நெருக்கமானவர் என்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உண்மை மிகவும் கசப்பானது நேயர்களே. ஏனெனில் உங்களுடையது துலாம் ராசி. சிரிக்கும் முகங்கள் எல்லாம் சொந்த முகங்கள் அல்ல. இந்த கசப்பான உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் யாரிடமும் சிரித்து பேசுகிறீர்களோ, யாரிடம் உங்களின் வாழ்க்கையின் ரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறீர்களோ, அவரை உங்கள் ரகசியங்களை மற்றவரிடம் கூறிக்கொண்டிருப்பார். எனவே நீ வரக்கூடிய நாட்களில் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை, குடும்ப விஷயங்களை, வாழ்க்கை ரகசியங்களை அல்லது உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதில் கவனமாக இருங்கள். சொந்தமாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, யாரிடமும் கூற வேண்டாம். குறிப்பாக துலாம் ராசி பெண்கள் இதில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். இல்லையெனில் வரும் லக்ஷ்மி பாதியிலேயே திரும்பி சென்று விடுவாள். தன் வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களையும் சிறு சிறு சந்தோஷங்களையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்பவர் எப்போதும் கவலையுடனேயே இருப்பார். துலாம் ராசி நேயர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் அதிகம் தலையிட்டுள்ளீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவதை நிறுத்திவிட்டால் உங்கள் பாதி துயரங்கள் முடிந்துவிடும். உங்களின் பலர் மற்றவர்களின் தட்டுக்களை அதிகம் எட்டி பார்ப்பார்கள். மற்றவர்களின் வீடுகளையும் மகிழ்ச்சியும் அதிகம் உற்று நோக்குவார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு உணவகத்திற்கு சாப்பிட செல்கிறீர்கள். உங்களுக்கு பக்கத்து மேஜையில் நல்ல சுவையான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. அவர்கள் சில சைனீஸ் உணவுகளை வாங்கியுள்ளனர். உங்கள் தட்டிலும் பலவிதமான உணவுகள் உள்ளன, நல்ல சுவையான உணவுகள் உள்ளன. ஆனால் உங்கள் கவனம் எங்கே செல்கிறது? பக்கத்து மேஜையில்தான். அவர்களின் தட்டில் எவ்வளவு நல்ல உணவுகள் உள்ளன, எவ்வளவு சுவையான சைனீஸ் உணவுகள் உள்ளன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் சுவை தெரிவதில்லை. ஏனெனில் உங்கள் கவனம் அங்கே அல்லவா இருந்தது. உங்களுக்கு அருகிலும் இவ்வளவு சுவையான உணவுகள் இருந்தும் நீங்கள் அதை அனுபவிக்கவில்லை. பெரும்பாலும் அந்த தவறுதான் நடக்கிறது. உங்களிடம் உள்ள இன்பங்களை நீங்கள் அனுபவிப்பதில்லை. மாறாக மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். இது உண்மையாக இருந்தால் கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் கட்டாயம் இருப்பார்கள். அவர்களையும் நீங்கள் சற்று திருத்த வேண்டும். இது உங்கள் பொறுப்பு. அப்போதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். உங்கள் வாழ்க்கை துணை இப்படி எப்போதும்
மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதாக இருக்கலாம். எனவே இதை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். இப்போது கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். என்ன மாற்றம் வரப்போகிறது? மிகவும் கவனமாக கேளுங்கள். ஜூன் 2ஆம் தேதி குருவின் பெரிய ராசி மாற்றம் நடக்கிறது. தேவகுரு பிரகஸ்பதி தனது உச்ச ராசியான கடக ராசியில் பிரவேசிக்கும் போது இந்த ராசி மாற்றம் பொதுவாக 12 முதல் 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அதாவது கிரகங்களின் ஒரு முழு சுழற்சி. குரு ஒரு ராசியிலிருந்து மீண்டும் அதே ராசிக்கு வர தோராயமாக 13 ஆண்டுகள் ஆகும். எனவே 13 ஆண்டுகளுக்கு பிறகு குரு கடகராசியில் உச்சம் பெறுவது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் தான். எனவே தொழிலில் பெரிய முன்னேற்றம் காண போறீங்க. நீங்கள் எங்காவது சிக்கியிருந்தால், ஏதேனும் வேலையில் அல்லது வியாபாரத்தில் சிக்கியிருந்தால் அல்லது வெளிநாட்டில் சிக்கி தவித்திருந்தால், அங்கிருந்து வெளியே வர முடியாமல், வேறு வேலை கிடைக்காமல், பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு மாற்றத்திற்கான மிகச்சிறந்த நேரமாகும். புதிய வேலை தேடலாம், புதிய வியாபாரம் தொடங்கலாம், மிகவும் நன்றாக இருக்கும். உங்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்தீர்கள். நீங்கள் மற்றவர்களின் பேச்சை அதிகம் கேட்டீர்கள். உங்கள் மனதின் பேச்சை கேட்காமல் மற்றவர்களின் பேச்சை அதிகம் கேட்டீர்கள். மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக நரகமாக்கி விட்டீர்கள். ஏனெனில் மகிழ்ச்சி உங்களுடையது, செய்ய வேண்டியது நீங்கள். ஆனால் யாருடைய பேச்சை கேட்கிறீர்கள்? மற்றவர்களின் பேச்சை கேட்டுதான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பப்படுகிறீர்கள். எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும், குடும்ப பொறுப்புகளையும் நானே சுமக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் மற்றவர்களிடம் ஆலோசிக்க வேண்டும்? மற்றவர்கள் இந்த உடை நன்றாக உள்ளது என்று சொன்னால் அதை அணுகிறீர்கள். மற்றவர்களுக்கு இங்கே வேலை செய் என்று சொன்னால் அங்கே வேலை செய்கிறீர்கள். மற்றவர்கள் இந்த மனிதர் நல்லவர் என்று சொன்னால் அவருடன் உறவு கொள்கிறீர்கள். இந்த தவறான பழக்கத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இடமாற்றம் பெற விரும்பினால் குரு மிகவும் சாதகமாக உள்ளார். இந்த நேரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகிறது. கடந்த காலத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது? உங்களுக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறேன். கடந்த காலத்தில் உங்கள் மதிப்பிலும் குறைகள் ஏற்பட்டன. உங்களை விட சிறிய வயதினரும் உங்களை நேராக பார்த்து பேசினார்கள். ஏனெனில் சூழல் நமக்கு எதிராக இருக்கும்போது நம்மை விட சிறியவர்களோ அல்லது கீழ்நிலையில் உள்ளவர்களோ கூட நம்மை மிரட்டுவார்கள். ஆனால் இப்போது உங்கள் மதிப்பு உயரப்போகிறது. உங்களை உதவாக்கரை என்று நினைத்தவர்கள் இப்போது உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். தலைமை பண்பும் மிகவும் சிறப்பாக அமையப் போகிறது. துலாம் ராசி என்பது ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை செய்து முடிக்கும் ஒரு ராசியாகும். செய்துதான் தீர்வீர்கள். ஆனால் சிக்கல் என்னவென்றால் அவர்கள் சில சமயம் குடும்பத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள், சில சமயம் நட்பில், சில சமயம் தவறான தொடர்புகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால், துலாம் ராசினரின் கையை பிடித்து சரியான வழியை காட்டும் ஒரு நபர் கிடைத்தால் துலாம் ராசினர் பெரிய உயரங்களை எட்டுவார்கள். துலாம் ராசி என்பது வரும் 7 தலைமுறைகளுக்கு தேவையான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு ராசியாகும். நீங்கள் சம்பாதிப்பதை உங்கள் குழந்தைகள், பேர குழந்தைகள் வரை அனுபவிப்பார்கள். இது மிகவும் நல்ல விஷயம். ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்ன? துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் பொறுப்புகளில் சிக்கிக் கொள்கிறீர்கள். ஆடம்பரமான விஷயங்களில் சிக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் நிறைய செலவு செய்கிறீர்கள். அதுவும் எதிர்காலத்தில் உங்களுக்கே துன்பம் தரும் வகையில் செலவு செய்கிறீர்கள். எனவே இது நடக்கக்கூடாது. இப்போது கிரக மாற்றங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். வேலைக்கு மிகவும் நல்லது. ஆனால் குரு உச்சம் பெறும்போது சற்று சோம்பல் ஏற்படலாம். இந்த காலகட்டம் சோம்பலை விட்டொழிப்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சோம்பலை விட்டொழிக்க வேண்டும். வேலையை தள்ளி போடக்கூடாது. அகந்தையில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு ஆலோசனை வழங்கினார், அந்த மனிதரின் ஆலோசனையை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக பெரியவர்கள் யாராவது ஆலோசனை வழங்கினால் அவர்களின் பேச்சை கட்டாயம் கேளுங்கள். குறைந்தபட்சம் காது கொடுத்தாவது கேளுங்கள். இப்போது சூரியனை பற்றி பார்த்தால், சூரியன் மிதுன ராசிக்கு செல்வார். இதன் தாக்கம் என்னவென்றால், சூரியன் பாக்கியஸ்தானமான உங்கள் 9ஆம் வீட்டிற்கு செல்வார். இது தந்தையின் வீடாகும். இதனால் தந்தையின் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எனவே இங்கே உங்களின் கருத்து வேறுபாடுகளையும் உங்களை நீங்களே நியாயப்படுத்திக் கொள்ளும் குணத்தையும் சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்பவர்கள். ஆனால் சில சமயம் நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் நல்ல மனதுக்காரர்கள், தூய்மையான மனதுடையவர்கள். தூய்மையான மனதுடையவர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு கோபம் வரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு கோபம் வரலாம். உங்களை நிரூபிக்க நினைத்து முடியாமல் போகும்போது கோபம் வரும். அப்படித்தானே? கோபப்படும் போது நீங்கள் கெட்டவர் ஆகிவிடுகிறீர்கள். எனவே இனி இது நடக்கக்கூடாது. செவ்வாய் வீட்டிற்கு செல்வாராம். 8ஆம் வீட்டிற்கு செல்வார். இதன் தாக்கம் சற்று எதிர்மறையாக இருக்கும். சற்று கவனமாக இருங்கள். நான் எச்சரிக்கிறேன். செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு செல்லும்போது உங்கள் ரத்தம் கொதிக்க தொடங்கும். உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத போது, உங்கள் உணர்வுகளை யாரும் மதிக்காத போது,
முன்பும் ரத்தம் கொதித்தது, இப்போதும் கொதிக்கப் போகிறது. உங்கள் பேச்சை யாரும் கேட்காத போது பிரச்சனைகள் அதிகரிக்கும், கோபம் வரும், குடும்பத்தில் சண்டைகள் வரலாம். குடும்பத்தினர் தவறான வழியில் செல்லும் போது நீங்கள் ஆத்திரம் அடைவீர்கள். சற்று பொறுமையாக இருங்கள். நீங்கள் கோபப்பட்டால் குரு உங்களுக்காக கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். கோபப்பட்டால் காரியங்கள் சிக்கலாகிவிடும். மனதளவிலும் நீங்கள் மிகவும் குழப்பம் அடையலாம். எனவே இங்கே நீங்கள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாயின் இந்த தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? செவ்வாய்க்கிழமைகள் தோறும் காலையில் அனுமன் சாலிஷாவை கட்டாயம் பாராயணம் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஏழை எளியவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். உதவி என்பது உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு சென்றடைய வேண்டும். அதாவது உண்மையிலேயே ஏழையாக இருப்பவர்களுக்கு மட்டும் உதவுங்கள். இது தவிர 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் சில உறவுகள் முறியும் வாய்ப்புகளும் உள்ளன. வாகனங்களை மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டும். சில பயம் ஏற்படலாம், கவலைகள் சற்று கூடும். எனவே நான் கூறிய இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமைகள் தோறும் தேவையுள்ளவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை கட்டாயமாக தானமாக வழங்குங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.